ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காரக்குழம்பு, அப்பளம், சாம்பார், நேற்று வச்ச சாம்பார், அப்புறம் வாழைப்பூ வடைங்க. வாழைப்பூ வடை எதுக்குங்க? இது என்ன கேவலமான காம்பினேஷனாக இருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லைங்க, வாழைப்பூ வடை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு தான். ஏன்னா காரக்குழம்புக்கு கண்டிப்பாக வாழைப்பூ வடை வந்து அந்த அளவுக்கு காம்பினேஷன் இல்லைல்ல. அப்பளம் தான் அதுக்கு சரியான காம்பினேஷன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து லீவில் இருக்கார். ஸோ அதனால் அவருக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கட்டும். வாழைப்பூ கூட்டு வந்து அவருக்கு பிடிக்காதுங்க. அதனால் வடையாக செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, அவரும் சாப்பிடுவார். ஸோ அதனால தான் வாழைப்பூ வடை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து சமைச்சிலாம் முடிச்சாச்சுங்க. ரெசிபி அதில் கொடுத்துருக்கேன். சமையல் வீடியோ லாங்காக போட்டால் யாருமே பார்க்க மாட்டேறீங்க. ஸோ அதனால் நான் இது ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா விடுங்க. பிடிச்சிருந்தா என் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் இனிமேல் தாங்க